ஹாய் ஆல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். நான் நேத்து வந்து வீடியோ அப்லோட் பண்ணல. பிகாஸ் பெருசா இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல. ஸோ நான் இன்கேஸ் நான் ஏதாச்சும் டே ஸ்கிப் பண்றேன்னா, மேபி அன்னைக்கு வந்து பெருசா சிக்னிஃபிகண்ட்டா ஏதாச்சும் கரண்ட் அஃபேர் இருந்திருக்காது. நான் முடிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வீடியோல கொண்டு வரேன். மேக்ஸிமம் 5 அவ்வளோதான் உங்களுக்கு நான் வீடியோல குடுக்குறேன். பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி சப்ஜெக்ட்ட வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அதனால நீங்க கரண்ட் அஃபேர் வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் நான் கரண்ட் அஃபேர் வீடியோ போடல அப்படின்னா, ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஜூவின் வெப்சைட். இது இது என்ன வெப்சைட்னா, வேக்சினேஷனுக்கான டேட்டா இருக்கிற வெப்சைட். இப்போ நம்ம கோவிட் டைம்ல நம்ம வேக்சின் போட்டோம் இல்லைங்களா? அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம போய் கோவின் அப்படின்னு ஒரு போர்ட்டல்ல நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜூவின் வெப்சைட்டுமே. இது எதுக்கு அப்படின்னா, ஸ்னேக் பைட் பாம்பு கடிக்கும் ரேபிஸ்க்கும் இருக்கிற வேக்சின் டேட்டாவை வந்து இந்த போர்ட்டல் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு போர்ட்டல் இருக்கு, யூவின். இது எதுக்குன்னா, இந்த பிரெக்னென்ட்டா இருக்கவங்களுக்கும், குழந்தைங்களுக்கும் வேக்சின் போடுறாங்க. அந்த டேட்டா வந்து மெயின்டெயின் பண்றது தான் யூவின். ஓகேங்களா? இப்ப கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது ஜூவின். அதனால தான் நம்ம இத பத்தி என்னன்னு பார்க்குறோம். பட் இதே மாதிரி இருக்கிற 2 விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி கோவின் ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூவின்னு ஒண்ணு இருக்கு. யூவினோட பெனிஃபிஷரிஸ் இல்லைன்னா யாரோட டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா, பிரெக்னென்ட்டா இருக்கவங்க போடுற வேக்சின் டேட்டாவும், சில்ட்ரன் குழந்தைங்களுக்கு போடுற வேக்சின் டேட்டாவும் அதுல நம்மளால பார்க்க முடியுது. ஓகே. இப்ப ஏன் ரேபிஸ்க்கும் ஸ்னேக் பைட் பாம்பு கடிக்கு மட்டுமேன்னு ஒரு வெப்சைட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உலகத்துல நடக்கிற டெத் ரேபிஸ்னால நடக்கிற டெத்ல 36% இந்தியால தான் நடக்குது. அது ஒரு பெரிய நம்பர் இல்லைங்களா? 100 பேர்ல 36 பேர் இந்தியால தான் இறந்து போறாங்க. இவ்ளோ கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ நம்ம அதிகமா அதனால பாதிக்கப்படுறதுனால டேட்டா நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும். வேக்சின் ரிலேட்டடா. அதனால தான் நம்மளுக்கு இந்த போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதே மாதிரி பார்த்தோம் ஸ்னேக் பைட். பாம்பு கடிய வந்து நம்ம நோட்டிஃபைடு டிசீஸா சொல்றாங்க. அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடியே. ஐ திங்க் கேன்சர்ல வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்றாங்க. அந்த கரண்ட் அஃபேர் அந்த டாபிக்ல நம்ம பார்த்தோம். பிகாஸ் வருஷத்துக்கு 50,000 டெத்ஸ் நடக்குது. 50,000 பேரு பாம்பு கடினால இறந்து போறாங்க. ஸோ இந்த 2 ரீசன்னால தான் இது 2யும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இந்த வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க யூனியன் கவர்மெண்ட். அடுத்தது என்னன்னா, டைகர் ட்ரையம்ப். இது வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் ரிலேட்டடானது. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில இருக்கு. டிசாஸ்டர் இல்லைன்னா வார் டைம் அது மாதிரி ஹியூமட்டேரியன் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஹியூமனை வந்து ரெஸ்கியூ பண்ற சிச்சுவேஷன் எதெல்லாம் வரும். இப்போ ட்ரவுட் இருக்கு, பஞ்சம் வருது, இல்லைன்னா வார் டைம், இல்லைன்னா நேச்சுரல் டிசாஸ்டர், இல்லைன்னா மேன்மேட் டிசாஸ்டர், எதுவாக வேணா இருக்கலாம். அந்த டிசாஸ்டர்ல இருந்து அந்த பீப்புளை காப்பாத்துறதுக்கு இருக்கிற ஆப்ரேஷன், ஐ மீன் அதுக்கு எடுக்கிற எப்படி சொல்லலாம், ப்ரோட்டோகால் இல்லைன்னா ஒரு மெத்தடாலஜி இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு மாதிரி ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட அந்த இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலியமா நாலேஜ் ஷேரிங் நடக்கும், பெட்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? எங்கே நடக்குது அப்படின்னா, விசாகப்பட்டினம்ல நடக்குது. ஏப்ரல் 1லேருந்து 13 வரைக்கும் நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஹார்பர் ஃபேஸ் வந்து விசாகப்பட்டினம்ல நடக்குது. அடுத்த சி ஃபேஸ் வந்து 8லேருந்து 13 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து யாருக்கு யாருக்கு இடையில நடக்குதுன்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும். எதுக்குன்னா 2 நேவியும் இதுல ஒர்க் பண்ணுவாங்க. டிசாஸ்டர் ரிலீஃப் ரிலேட்டடா இதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவை யாரு ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா, ஜல்ஷ்வா, கரியல், மும்பை அண்ட் சக்தி இந்த 4 நேவல் ஷிப் தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது 6th பிம்ஸ்டெக் சம்மிட். இது நம்ம ஏன் பார்க்குறோம்னா, பிம்ஸ்டெக்ல வந்து இந்தியா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 6th சம்மிட் நடந்திருக்கு. எங்கன்னா தாய்லாந்துல. ஸோ இது நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் எத்தனாவது சம்மிட் அதுவும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது பிம்ஸ்டெக் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஆப்ரேஷனுக்கு வந்துச்சு, அவர்ஸ் எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 1997ல. யாரெல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இந்த 4 கண்ட்ரிஸ் தான் ஃபர்ஸ்ட் சேர்ந்து
இது பிம்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்லலாம், ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் 5 சம்மிட் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இது வந்து 6வது சம்மிட். எங்க நடக்குதுன்னா பேங்காக், தாய்லாந்து நடக்குது. தீம் என்னன்னா ப்ராஸ்பரஸ், ரெசிலியன்ட் அண்ட் ஓப்பன் பிம்ஸ்டெக். ஸோ தீம்ஸும் சில டைம் கேட்பாங்க. ஸோ நம்ம அதையும் பார்த்து வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி எங்க நடந்துக்குன்னா ஃபர்ஸ்ட் 2004ல நடந்துச்சு பேங்காக்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்காக்ல செகண்ட் டைம் நடக்குது. அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்காக்ல நடக்குது. 2008ல நியூ டெல்லியில நடந்திருக்கு. 2004ல மியான்மரோட கேபிட்டல்ல நடந்திருக்கு. 2018ல காத்மண்டு, 2022ல கொலம்போல வர்ச்சுவலா நடந்திருக்கு. ஓகேங்களா? இதோட பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் எங்க இருக்குன்னா பங்களாதேஷ்ல இருக்கு, டாக்கால. ஓகே. ஸோ இதுல கொஸ்டின் என்ன வரும்னா எத்தனாவது சம்மிட்னு வரும், அண்ட் தென் எங்க நடக்குதுன்னு வரும், தீம்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், பிம்ஸ்டெக் வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஃப்ராம் 2 மிஷன். இது வந்து ஸ்பேஸ் எக்ஸோடது. இது ஏன் சிக்னிஃபிகண்டா இருக்குன்னா இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, கரெக்ட்டுங்களா? பிரைவேட் கம்பெனி ஒரு க்ரூ, ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு 4 ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஐ மீன் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கு. ஸோ க்ரூவை பிரைவேட் வெஹிக்கிள், பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஸ்பேஸ்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் இது வந்து நியூஸ்ல வருது. ஸோ எங்கன்னா நாசா கென்னடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளாரிடா அங்கிருந்து தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரூ இருக்காங்க இல்லைங்களா, இந்த க்ரூ பேர் என்னன்னா ரெசிலியன்ஸ். ஓகேங்களா? இதுல இன்னொரு சிக்னிஃபிகண்டானது என்னன்னா போலார் ஆர்பிட்ல வந்து இருக்கு. இப்போ இதுதான் ஏர்த்னா இது நார்த் போல், இது சவுத் போல், கரெக்ட்டுங்களா? இப்போ ஈக்குவேட்டர் கிட்ட தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் தி சேட்டலைட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, கரெக்ட்டுங்களா? ஆனா போலார் ஆர்பிட்னா என்னன்னா ஒரு 10 டிகிரி ஸ்லாண்டிங் இதுல வந்து போல்ஸ் கிட்ட வந்து போயிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் போலார் ஆர்பிட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி. இப்போ ஏர்த் இருக்குன்னா அந்த ஈக்குவேட்டர் கிட்ட சேட்டலைட் நம்ம வைக்கிறது வந்து இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிருச்சு. ஆனா அதை தாண்டி போலார் இருக்க ஏரியாவுக்கெல்லாம் நம்ம ஆக்சஸ் இருக்கணும் சேட்டலைட்ல அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி வந்து வேணும். அதிகமான ஃபியூவல் கன்சியூம் பண்ணும், டெக்னாலஜியுமே கொஞ்சம் அதிகமாகும், செலவும் அதிகமாக ஆகும். ஸோ ஒரு ப்ரைவேட்டான கம்பெனி அதுவும் போலார் ஆர்பிட்ல வந்து ஒரு சேட்டலைட்டை வந்து அனுப்புறாங்க இல்லைன்னா மிஷன் அனுப்புறாங்க அப்படிங்கிறது தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லுது. அங்க என்ன பண்ண போறாங்கன்னா எக்ஸ்ரே எடுக்க போறாங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்பேஸுக்கு வெளியே ஹியூமனுக்கு அந்த போன்ஸ் எல்லாம் டென்சிட்டி குறையும், சேஞ்சஸ் வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதை வந்து செக் பண்றது இல்லைன்னா எந்த லெவல்ல இருக்குன்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல வந்து எக்ஸ்ரே எடுக்க போறாங்க ஹியூமன் மேல. அடுத்து மஷ்ரூம் வளர்க்குறாங்க. ஸ்பேஸ்ல வந்து மஷ்ரூம் வளருதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இஸ்ரோவுமே ஒரு செடி வந்து வளர்த்திருப்பாங்க ஸ்பேஸ்ல. அது என்ன நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ல பார்த்துருக்கோம். அது ஞாபகம் இருக்கவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா இதுல நம்மளுக்கு கொஸ்டின் எது மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா இது யாரோட மிஷன்னு கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. அண்ட் தென் எந்த ஆர்பிட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 விஷயமும் தெரிஞ்சுட்டா இந்த டாபிக்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். அதே லாஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னா ஒரு பாலிசி என்னன்னா டொமஸ்டிக்கலி மேனுஃபேக்சர்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் பாலிசி 2025. இது எதுக்குன்னா யூனியன் மினிஸ்ட்ரி வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் வந்து இம்போர்ட்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு, அயர்ன் அண்ட் ஸ்டீல்ல இம்போர்ட்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து மேட் இன் இந்தியாவை வந்து ப்ரொமோட் பண்றோம். ஆனா இம்போர்ட் வந்து இங்க அதிகமாகுதுன்னு சொல்லி இங்க இருக்கிற சின்ன சின்ன மேனுஃபேக்சர்ஸையுமே நம்ம ப்ரொமோட் பண்ணோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி தான் இந்த பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மூலியமா இப்ப கவர்மெண்ட் டெண்டர் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதுல வந்து இந்தியால மேக் பண்ண ஸ்டீல், அதாவது இங்கேயே மெல்ட் அண்ட் போர்னு சொல்லுவாங்க, இங்கேயே உருக்கி அதை சாலிட் ஃபார்முக்கு மாத்தின ஸ்டீல் அண்ட் அயனை தான் யூஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே இது எல்லாமே 5 லட்சத்துக்கு மேல இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்ல கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி 200 கோடி ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் பண்ண மாட்டோம்னு.
ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து அயன் வந்து இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. 200 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது அயன். அயன் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கு அயன்ஸ் தேவைப்படுது. இல்ல ஸ்டீல் ஆப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுது. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய்க்குள்ள வருது அப்படின்னா, அத வந்து வெளிய இருக்க கம்பெனி கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணக்கூடாது. இந்தியன் கம்பெனி கிட்ட இருந்து தான் வாங்கணும். அதுதான் இதோட மோட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு பெருசா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாலிசியாவும் இல்ல. பிஐபில தான் வந்திருந்துச்சு. ஸோ இதுல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்படி ஒரு பாலிசி வந்திருக்கு. இது வந்து மேட் இன் இந்தியா. அத வந்து ப்ரமோட் பண்ணுது. 5 லட்சத்துக்கும் மேல இருக்கிற கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம இந்தியால மேக் பண்ண ஸ்டீலும், அயனையும் தான் யூஸ் பண்ணணும். 200 கோடி ரூபாய்க்கு கம்மியா இருக்கிறத வந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு டெண்டர் எல்லாம் இஷ்யூ பண்றாங்கன்னா, வெளி கம்பெனிஸ் கிட்ட இருந்து நம்ம 200 கோடி ரூபாய்க்கும் கம்மியா இருக்கிற வொர்த்ல இருக்கிறத வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பாலிசி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் பிஐபில வந்திருந்தனால நம்ம லைட்டா பார்த்துக்கிறோம். நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பெருசா கவர் பண்ணல. இப்படி ஒரு பாலிசி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர் எண்ட் ஆயிடுச்சு. நான் பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.